இது ரொம்ப தப்புங்க. ம். ஏன்னா வந்து மக்கள் வந்து விஜய் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு டெமோக்ரஸி மாக்கரி பண்ற மாரி தான் விஜய் பண்ண முடியலன்னா. அது அவுட் சைட் சப்போர்ட் குடுக்கலாம். பெருந்தன்மையா வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். அது பண்ணா மறுபடியும் டிஎம்கே, ஏடிஎம்கே வந்ததுன்னா, மக்கள் வந்து ஓட்டளிச்சது முட்டாள். அவ்வளோ. அப்ப இங்க மக்கள் தீர்ப்புக்கு மதிப்புன்றது இல்லாம மதிப்பு போதா? இல்லாம இருக்கு. ம். அதுதாங்க. ஆனா மக் ஆனா மறுதேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாரி இருக்கு இப்ப தமிழகத்துல சூழ்நிலை. தெரியலங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ரொம்ப டூ ஏர்லி. ஏன்னா ம். வந்து கவர்னர் மறுபடியும் சான்ஸ் குடுத்துருக்காரு. சப்போஸ் சிபிஎம் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லன்னா, மறுதேர்தல் வந்து தான் ஆகணும்னா, அப்ப இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்களாங்கிறது சந்தேகம் தான். ம். ஏன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். அவங்க ஓட்டளிச்சு ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு எதிரா இப்போ கவர்னர் செயல்பட்டோ, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அப்படி வந்ததுன்னா, அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடும். ஆனா மறுதேர்தல் வச்சா விஜய் அவர்களுக்கு இத விட பெரும்பான்மை கிடைக்கும்னு நெனைக்கிறீங்களா? தெரியலங்க. சொல்ல முடியல.